வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் உருவாக்குனதோட நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, ஸோ பங்குச்சந்தையில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த உள்ளபடியே இந்த மக்களுக்கு நாம் நம்மளுடைய ஓன் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய சேனலை உருவாக்கணும். அதை தொடர்ந்து பங்குச்சந்தை பற்றின பேசிக்ஸான விஷயங்களை, நிறைய விஷயங்களை, கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட வீடியோக்களாக நாம் இந்த சேனலில் போட்டிருக்கோம் நண்பர்களே. அதுக்கும் நீங்கள் பெரிய அளவில் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அதனால தான் தொடர்ந்து நாம் இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ கடந்த காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா நாம் எந்த வீடியோவுமே இந்த சேனலில் போடலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மக்களுக்கு நாம் என்ன கொடுக்கணுமோ, என்ன பேசிக்ஸான விஷயங்களை சொல்லித்தரணுமோ பங்குச்சந்தையில், அதை பற்றின எல்லா விஷயங்களையுமே நம்ம கொடுத்துட்டோம். திரும்ப திரும்ப நாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம இந்த கழுதையாக கத்தனா கூட பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நாம் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் உண்மையை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது மக்களுக்கு ஏற்றுக்க முடியாது. யார் ஒருத்தர் பொய்யான விஷயங்களை மக்கள்கிட்ட பேசுகிறாங்களோ அதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி பங்குச்சந்தையில் ஸோ ஒரே இரவில் நான் பெரிய பணக்காரனாக மாறிடணும், என்னோடய பிரச்சனைகளை எல்லாமே இந்த பங்குச்சந்தை தீர்த்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயங்களை நான் பிரீஃபாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இன்றைக்கி இந்த பங்குச்சந்தைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாக்கா, குறிப்பாக தன்னுடைய நண்பர்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ நம்மளுடைய சொந்தக்காரங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது எதாச்சும் ஏதோ ஒரு பங்குச்சந்தை சார்ந்த ஒரு சேனல் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகிருக்கும். அந்த பங்குச்சந்தையை பார்த்துருப்பாங்க, அவங்க அந்த சேனலை பார்த்துருப்பாங்க. ஸோ யூடியூப் மூலிமா வரவங்க, ப்ளஸ் அதில் போகிற ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்துட்டு வரவங்க, ஸோ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவை பார்த்துட்டு பங்குச்சந்தைக்கு வந்தவங்க. அதே போல் இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு இருந்த கட்டுப்பாடின் காரணமாக அப்போது நாம் ஓகே கம்பெனியில் போய் செஞ்சுட்டு இருக்கிற வேலை நின்று போச்சுன்னா நம்மளுடைய எதிர்காலம் என்னவாகிறது, ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு விஷயம் வேணும், ஸோ அதுக்கு பங்குச்சந்தை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக கைக்கு அக்சசபிளாக கிடைச்சது இந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அது மாதிரி நேரத்தில் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரீ டைம் சோசியல் மீடியாவில் அவங்க பயன்படுத்த ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஸோ இந்த மாதிரியான பங்குச்சந்தை சார்ந்த வீடியோக்களையும் ஸோ ஷார்ட்ஸுகளையும் பார்த்து பங்குச்சந்தைக்கு வந்தவங்க. வந்தது எதுவுமே தப்பு கிடையாது, வர விதம் எதுவாக இருந்தாலும் ஸோ வந்த இடம் ஒன்று தான், பங்குச்சந்தைக்கு நாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பணம் சம்பாதிக்கணும்னு வந்துட்டால் மட்டும் போதாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்த்தீங்கன்னா இங்கே உழைப்பை போடாமல் எதுவுமே கிடைக்காது பங்குச்சந்தையில். ஸோ நம்ம உழைக்க சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பங்குச்சந்தையில் பணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ காலையில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ பைசா கேபிட்டல் ஸோ அரேஞ்ச் பண்ண அந்த ஆப்ஷன் ட்ரேடர் கார்னிவல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இன்றைக்கி சென்னையில் ஒரு ஹோட்டலில் நடந்தது. ஸோ யாரெல்லாம் வந்திருக்கீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது. ஸோ நீங்கள் ஏன் சார் அங்கே போனீங்க அப்படின்னா, ஸோ பைசா தான் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் பைசா வேணுமோ நம்ம அதுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் பைசா அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்ற புரோக்கருக்கும் பைசாவுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, பைசாவோட மொபைல் ஆப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லா டீட்டெயில்டும் ஒரே மொபைல் ஆப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, F&Oவில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி, கமாடிட்டியில் பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன ஸோ ஆப்ஷனை பிளட்ஜ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதா எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆப் தான். ஸோ ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே பெருசாக கிடையாது. எல்லா ப்ரோக்கர்ஸ்லையும் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஃபார் ஆர்டருக்கு 20 rupees தான் ப்ரோக்கரேஜ். ஸோ அவங்களுடைய டெக்னாலஜி ஸோ அப்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதே போல் நம்ம கோவன்மேன் மூலியமாக ஆல்கோ பண்ணாலும் சரி எந்த ஏபிஐ சார்ஜஸுமே அதில் கிடையாது. ஸோ டெக்னிக்கல் கிளிட்ஜ் அப்படிங்கிறது மற்ற புரோக்கரை காட்டும்பொழுது ஸோ பைசாவில் பெட்டராகவே இருந்தது.
ஸோ அந்த கார்னிவல் ப்ரோக்ராமில் ஒரு ரொம்ப பிரபலமான ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு 4 பேர் பேசுனாங்க. ஸோ 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சில வருத்தங்கள் இருந்தது. அந்த மக்களை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஸ்பீக்கர் பேசினாலுமேங்க, இன்றைக்கி வந்து பார்த்தா பங்குச்சந்தையில் அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான கார்னிவல்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும், அந்த கார்னிவல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ யாரெல்லாம் பைபேஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்திருக்க முடியும். ஓகே, அது முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ பேர் பேசினாலுமே எல்லாருமே பேசுனாங்க. பிரபலமான ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெயர் தெரிஞ்ச எல்லா நபர்களுமே அங்கே பேசுனாங்க. பேசும்பொழுது யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அது ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதனுடைய அவுட்லைனை மட்டும் தான் சொன்னாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த டயத்தில், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில், இந்த பிரீமியத்தில் நான் இவ்வளோ வாங்குவேன், இவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடுவேன், இதை பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த யாருமே வெளிப்படையாக சொல்லலை. ஸோ ஆனால் வந்திருந்த மக்களோட பார்வை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு போனோம்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஸோ இந்த நபர் பேர் சொல்லக்கூடாது இங்கே, ஸோ இவர் ரொம்ப பிரபலமானவர் தான், உங்களுக்கு தெரியும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐடியிலேருந்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா. ஸோ அப்போ ஒரு எல்லாரும் என்ன நினச்சிட்டு வராங்க, இவர் வராரு, எப்படி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் வெளிப்படையாக கொடுத்துருவாருன்னு வருவாங்க. அப்படி வெளிப்படையாக யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிற செபி கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. வந்த மக்களோட எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸோ இந்த டயத்துக்கு எடுக்கணும், இந்த டயத்தில் ஸ்டாப் லாஸ் பண்ணணும், இந்த டயத்தில் எக்ஸிட் பண்ணணும், இப்படி பண்ணிங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கன்ற ஏக்கம் மட்டும்தான் மக்களோட மனசில் இருந்தது. நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை பங்குச்சந்தையில் தெளிவாக சொல்லுவேன். ஆசையும் உங்களுடைய ஏக்கமும் ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்து செல்வத்தை சேர்க்காது. உங்களுடைய உழைப்பு மட்டுமே உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கும். திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களோட ஆசையும் உங்களுடைய ஏக்கமும் ஒரு பொழுதும் உங்களுக்கு செல்வத்தை சேர்க்காது. உங்களுடைய உழைப்பு மட்டுமே உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் எதிரில் இருக்கிறவங்களோ, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ, எதிர் வீட்டில் இருக்கிறவங்களோ, உங்களோட நண்பர்களோ, உங்களோட சொந்தக்காரர்களோ கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, பங்களா வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நீங்கள் ஏக்கம் அடைகிறதும் சரி, அவங்கள பார்த்து ஆசைப்படுறதும் சரி, இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இவர் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்காரு, இவர் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, இவர் எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்காரு, இவங்களாம் பல லட்சங்களை வச்சுருக்காங்க, பல கோடிகளை வச்சுருக்காங்க. இந்த ஆசையும் இந்த ஏக்கமும் மட்டும் இருந்தால் உங்களால் வந்து பணம் சம்பாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா பங்குச்சந்தையில்? அது கிடையவே கிடையாது நண்பர்களே. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நிறைய விஷயங்களை, பேசிக்கான விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கோம் பங்குச்சந்தையில். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் இன்வெஸ்டாரா இல்லை ட்ரேடரா அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். இன்வெஸ்டார் அப்படின்னா பங்குச்சந்தையில் ஃபண்டமெண்டலாக இருக்கிற ஸ்டாக்ஸை பாருங்கள். பேர் தெரியாத ஸ்டாக்கு, ஊர் தெரியாத ஸ்டாக்கு, இது ஏறிடுன்னு சொன்னாங்க, இறங்கிடுன்னு சொன்னாங்க ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு HDFC பேங்க் இருக்குது அப்படின்னா, HDFC பேங்க்னு ஒன்று இருக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன் ஃபியூச்சரில் இந்த பேங்க் இருக்குமா, இல்லாமல் போயிடுமா, இல்லை காணாமல் போயிடுமா, ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுடைய பணம் சேஃபாக இருக்குமா, அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இவங்க ப்ரைஸ் ஏறிடுன்னு சொன்னாங்க, இவங்க ப்ரைஸ் இறங்கிடுன்னு சொன்னாங்க, இது இப்படி போய்டும் அப்படி போய்டும் நினச்சி ஒரு பங்குல வந்து இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் ரியலாகவே அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கோம், எதிரில் ஒருத்த பிச்சை கேட்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிஞ்சி போனால் நீங்கள் எவ்வளோ போட்டுருவீங்க, 5 ரூபாய் இல்லை 10 ரூபா போடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம எதுவுமே போட மாட்டோம். ஒரு 10 ரூபா பணத்தை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவரை எவால்வேட் பண்ணுறோம். அவரோட முகத்தை பார்க்குறோம், அவரோட கை கால் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம், அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம், அவர் ரியலாகவே பிச்சை எடுக்கிறதுக்கு தகுதியானவர் தானான்னு பார்க்குறோம். ஓகே, நம்ம பிச்சை போட்டோம் அப்படின்னாக்கா வந்து ஓகே, நம்ம ஏமாறாமல் ரியலாக ஒரு பிச்சைக்காரங்க தான் பிச்சை போடுறோமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எவால்வேட் பண்ணுறோம் ஒரு 10 ரூபாயை போடுறதுக்கு. ஆனால் இதே இந்த பங்குச்சந்தையில் எடுத்து பணத்தை போடணும் அப்படின்னா மட்டும் வந்து நம்ம எதையுமே எவால்வேட் பண்ணுறது கிடையாது. உண்மையாகவே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தினாக்கா ரியலாகவே இவங்க இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இன் ஃபியூச்சரில் இவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா, இவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்களா, நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம கரெக்டாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸும் நம்ம கரெக்டாக கிடைக்குமா, இப்படிங்கிற விஷயத்தை எதையுமே நம்ம அனலைஸ் பண்ணாமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பணத்தை எடுத்துகிட்டு போய் பங்குச்சந்தையில் போட்டுருவோம். இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒரு தவறான விஷயம். ஸோ நீங்கள் இன்வெஸ்டார் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் மார்க்கெட்டு டவுன் ஆகுதோ, எப்போல்லாம் மார்க்கெட்டு கீழே வருதோ, கீழே வரும்பொழுது இல்லை ஒரு நியூஸ் பேஸ்டாக வந்தாலும் சரி, இல்லை வந்து ஓவரால் மார்க்கெட்டே கீழே வரும்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கினதுலேருந்து மினிமம் 20 to 25% ப்ராஃபிட் கிடைக்கும்போது அந்த ஸ்டாக்கை பாதியாக கட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற பாதி, அதாவது உங்களோட கேபிட்டலை எடுத்துகிட்டு லாபத்தை மட்டும் அதில் உள்ள விடுங்க. ஸோ மறுபடியும் அந்த கேபிட்டல் எடுத்து மறுபடியும் எங்கேயாவது ஒரு இன்னொரு ஸ்டாக்கில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து உங்களோட கேபிட்டலை பேங்க்கில் கொடுக்குற ரிட்டர்ன்ஸை விட பல மடங்கு ரிட்டர்ன்ஸை உங்களால் எடுக்க முடியும்.
இதையும் என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப் இந்த 3 மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் பிரித்து ஒரு எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு கம்முன்னு படுத்துக்கிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக மினிமம் 15லேருந்து 25% வந்து உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துட்டு போயிடும். ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஸ்டாக் பேஸ்டாக ஃபண்டமெண்டலான ஸ்டாக் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இதுதான் இன்வெஸ்டரோட வேலை. இதை நீங்கள் பெருசாக நீங்கள் மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது இது சூதாட்டம் இப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ ட்ரேடர் இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ட்ரேடராக ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய விஷயங்களை நான் சொல்லிட்டேன். ட்ரேடர் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஸ்டாக்கில் போய் ட்ரேட் பண்ணுறதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ இண்டெக்ஸில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடராக இருந்தால் ட்ரேட் பண்ணணும். ஸோ ட்ரேடர் சார் அப்போ அதுலேயும் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் பையரா ஆப்ஷன் செல்லரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ குறிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், ட்ரேடர் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இன்ட்ராடேவில் உங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓவர் நைட் பொசிஷனை கொண்டு போகாதீங்க. இது இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான வழிமுறை கிடையாது. ஸோ ஆப்ஷன் பையர் அப்படின்னா ஆப்ஷன் பையர் பார்ட்டுக்கு அப்புறம் வரேன். ஆப்ஷன் செல்லர் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிமிட்டட் ரிஸ்க்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அவங்க என்ன ப்ரீமியம் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்குறாங்களோ ஒருவேளை 0 ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் அவங்களுக்கு லாஸு. ஸோ அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் ப்ராஃபிட் போகலாம், அது அவங்களுக்கு ப்ராஃபிட். இது பார்க்க மட்டும்தான் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இதனுடைய ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 30 to 33% தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதே ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு வந்துட்டிங்க அப்படின்னாக்கா, ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் உங்களுக்கு நிறைய வேணும். ஸோ இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்லிமிட்டட் ரிஸ்க்கு லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு பிரீமியத்தை கொடுத்து என்ன பிரீமியத்தை நீங்கள் செல் பண்ணுறீங்களோ ஒருவேளை மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னா அந்த பிரீமியம் 0 ஆகிடுச்சு அப்படின்னா இதுதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ லாஸ் அப்படிங்கிறது அந்த பிரீமியம் ஒருவேளை பியாண்ட் த லெவலுக்கு வரைக்கும் போகலாம், எவ்வளோ வேணாலும் போகலாம். அப்போ அன்லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே எங்கே ரிஸ்க் இருக்கோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆப்ஷன் செல்லிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 66%லேருந்து 70% வரைக்கும் வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்குது. ப்ராஃபிட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும், நிறைய டைம் வந்துக்கிட்டே இருக்கும். ரிஸ்க் வரும்போது கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் செல்லிங்கில். ஸோ இந்த விஷயத்தை வந்து முதல்ல எல்லாருமே தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க. டைரக்ஷனல் இருக்குது, நான் டைரக்ஷனல் இருக்குது. டைரக்ஷனல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் இப்போ மேலே போக போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் புட் ஆப்ஷனை செல் பண்ண போகிறீங்க. மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறீங்க. இதுதான் டைரக்ஷனல் வியூ. இது தெரிஞ்சுட்டா நான் ஆப்ஷன் பையிங்கே பண்ணிட்டு போயிடுவேனே சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஆப்ஷன் டைரக்ஷனல் செல்லிங் பண்ணுறது வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான். என்ன ஒன்று இங்கே டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராபபிலிட்டி இங்கே எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் குறிப்பாக எல்லாருக்குமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நான் டைரக்ஷனலாகவே பண்ணுங்கள். நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு குறிப்பு என்ன அப்படின்னாக்கா, மார்னிங்கில் பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாப் லாஸாக போடுங்க. ஸோ எப்பயுமே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் அடித்து விட்டுட்டு மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஆஃப்டர்நூனில் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஸ்டாப் லாஸை போடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர்நூனை பொறுத்த வரைக்கும். ஸோ பெரிய ஸ்டாப் லாஸை போடுங்க. ஸோ ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு ப்ராஃபிட் வரும். இது மட்டும்தான் எல்லாருமே சொல்லுவாங்களே தவிர பிட்வீனில் போயிட்டு இறங்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த யாருமே சொல்ல மாட்டாங்க. யூடியூப் உள்பட நேரடியாக எங்கே போயிட்டு நீங்கள் ஃப்ரீ கான்வர்சேஷன் கிளாஸஸ் எங்கே அட்டன் பண்ணாலுமே சரி, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றின இன்டெப்த்தாக நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உண்மையாகவே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்சஸை வந்து நம்ம ரொம்ப சீப்பாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கான கோர்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம குவான்மேன் ஆல்கோ மூலயமா தான் இன்டகிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுவுமே மேனுவலாக ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் மேனுவலாக ட்ரேட் பண்ணல, ஆட்டோவில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணுறது ஆப்ஷன் செல்லிங். நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் ப்ராஃபிட்டாக தான் எடுப்போம். ஸோ இதை நம்ம வந்து டிசைட் பண்ணி அந்த டைமில் என்ட்ராகி ஸ்டாப் லாஸ் போட்டு அதுக்கு எட்ஜிங் எடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்லிப்பேஜில் நம்ம வரக்கூடிய ப்ராஃபிட் மிஸ் ஆகிடும். ஸோ சரியான நேரத்தில் ட்ரேட் எடுத்து சரியான நேரத்தில் ஸ்டாப் லாஸ் போட்டு சரியான நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னா
ஆல்கோ ட்ரேடிங் தான் பெஸ்ட்டு. அந்த ஆல்கோ ட்ரேடிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கோர்சஸ்க்கான வீடியோஸ்லேயும் இருக்குது. இப்போ இங்கே நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் செல்லிங் பற்றின அவுட்லைன் இது தான். இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் பேஸ்டு என்ட்ரி, ஸோ எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம், எப்போ எக்ஸிட் ஆக போகிறோம், என்னென்னைக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை டிப்ளாய் பண்ணணும், ஸோ என்ன இண்டெக்ஸில் டிப்ளாய் பண்ணணும், ஜீரோ டிடியில் என்ன பண்ணணும், ஸோ எக்ஸ்பைரி டேவில் என்ன பண்ணணும், நான் எக்ஸ்பைரி டேவில் என்ன பண்ணணும், எந்தெந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம பை பண்ணணும், என்னென்ன இண்டெக்ஸில் செல் பண்ணணும், எல்லாமே ஆப்ஷன் செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜி கோர்சஸில் நம்ம கொடுத்துருக்கோம். இதை எல்லா நண்பர்களுமே வாங்கி பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஆப்ஷன் செல்லருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸ்ட்ராட்டஜின்றத ஸ்ட்ராட்டஜி பக்கம் ஓடுறத ஸ்டாப் பண்ணிட்டு தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து கால்குலேட்டிவாக எடுங்க, கண்டினியூவாக பண்ணுங்கள். எல்லா நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிற மொத்த பணத்துக்கும் மார்க்கெட்டில் டிப்ளாய் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வரும்போது பெருசாக எடுக்கிறாங்க, லாஸ் வரும்போது பெருசாக வரும்போது மார்க்கெட் விட்டுட்டு வெளியில் போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு வருது. இதை பண்ணவே பண்ணாதீங்க. எப்பயுமே உங்களோட கேபிட்டலில் 25 to 30% வந்து பொசிஷனை ஹோல்டு பண்ணுங்கள், கேஷாகவே ஹோல்ட் பண்ண பாருங்கள். ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான லாட் சைஸை போடுங்க, ரெகுலராக பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் சிஸ்டம் வைஸராக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்களால் நல்ல ப்ராஃபிட்டாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸில் நிப்டிக்கான ஸ்ட்ராட்டஜி ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டு தான் பண்ணுறாரு. ஒரு லாட்டு பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்பைரி டேவில் வந்து 1.5 லட்ச ரூபாயும் எக்ஸ்பைரி டேவில் 2 லட்ச ரூபாயும் கேபிட்டல் தேவைப்படும். ஸோ தொடர்ந்து ஒரு 3 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் பண்ணி 4.5 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. எப்படி அவரால் மட்டும் சாத்தியம் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. ரெகுலராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாரு. ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அவர் ரன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரால் அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை பண்ண முடியுது. இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கான்வர்சேஷனுக்கு வந்த எல்லாருமே கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பணத்தை சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்களே தவிர அதை எப்படி சம்பாதிக்கணும், அதை எப்படி கற்றுக்கணும், அதுக்கு என்ன எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி யாருமே கிடையாது. ஸோ இதுதான் ஆப்ஷன் செல்லரை பற்றி நான் சொல்லக்கூடிய விஷயம். ஆப்ஷன் பையர் முக்கியமான பார்ட்டு. ஆப்ஷன் பையர்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 30% தான் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இந்த பங்குச்சந்தையை பற்றின நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% இருக்கணும். 100% நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் 60 to 70% உங்களால் வின்னிங் ரேட் கொண்டு வர முடியும் பங்குச்சந்தையில். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாதிக்கணும் அப்படின்னா பங்குச்சந்தையில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பங்குச்சந்தை மேலே ஒரு பைத்தியமாக இருக்கணும். பைத்தியம் அப்படின்னா என்னன்னா 24 மணி நேரம் பங்குச்சந்தையை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சார்ட்டுமே ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஏன் மார்க்கெட் கீழே போச்சு, இன்றைக்கி ஏன் மார்க்கெட் மேலே போச்சு, எதனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது, இன்றைக்கி ஏன் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் இருந்தது, சார்ட்டை பார்க்கணுங்க. நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் போய் நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறதோ, இவங்க கால்ஸ் கொடுப்பாங்க இவங்க கால்ஸ் கொடுப்பாங்க, கால்ஸ் பின்னாடி ஓடுறதோ, ஸ்ட்ராட்டஜி பின்னாடி ஓடுறதோ 100% வேஸ்ட். ஓகேங்களா? என்னோடய பங்குச்சந்தை பற்றின பயணத்தை வந்து ஆரம்ப கால வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட இந்த பங்குச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா 2007 இந்த சன் டிவிலலாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்திருக்கோம், வர்த்தக உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வர்த்தக உலகம் அப்படிங்கிற ப்ரோக்ராமை பார்த்து தான் நான் பங்குச்சந்தைக்குள்ளார வந்தேன். அப்போ எங்கே பங்குச்சந்தை என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த காலத்தில் வந்து பார்த்தா அந்த நாணய விகடன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வரும். அந்த புத்தகத்தின் மூலயமா தான் பைசா அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் மூலயமா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணுன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சது. அவங்க மூலயமா ட்ரிபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 555 ரூபா கொடுத்துட்டா லைஃப் டைம் எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஒன்லி ப்ரோக்கரேஜ் மட்டும் கொடுத்தா போதும். ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது 105 காசு வந்து ப்ரோக்கரேஜ் பிடிப்பாங்க. அதனால தான் இப்போ பைசா அப்படிங்கிற அந்த இது வந்து அவங்க நேமும் வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரோக்கரேஜ்லாம் கிடையாது. எப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் மாதிரி தான். ஒரு காலத்தில் ஒவ்வொரு ஜிபி நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். நீ ஜியோக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 GB அன்லிமிட்டெட் அப்படிங்கிற லெவல் வந்துருச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் புரோக்கர்ஸுக்கு எல்லாமே ப்ரோக்கரேஜ் அதிகம். 100 ரூபாய்க்கு 5 பைசா. நீங்கள் நிறைய ப்ரோக்கரேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தால் 15 பைசா 10 பைசா ரொம்ப கம்மியாகிடுவாங்க. சாரி 1.5 பைசா 2 பைசா அந்த மாதிரிலாம் மாற்றி வச்சுருந்தாங்க. 5 பைசா விட கம்மியாகவே இருந்தது. ஸோ அப்போ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் உலகம்லாம் கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் கிடையாது, லேப்டாப் கிடையாது, நம்ம கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது. ப்ரௌசிங் சென்டரில் தான் போய் பார்க்கணும். ப்ரௌசிங் சென்டர் டப்பா கம்ப்யூட்டருக்கு இருக்கும். 1 ஹவருக்கு 20 ரூபா அப்படிங்கிற சார்ஜஸை பே பண்ணி பார்க்கணும். அங்கேயுமே ட்ரேடர் டெர்மினலுமே இந்த அளவுக்கு அட்வான்டேஜெல்லாம் இருக்காது. நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறப்ப சுற்றி வரதுக்குள்ளே 1 மணி நேரம் முடிஞ்சு போய்டும். என்ன நீங்கள் கற்றுக்கவும் முடியாது. இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவும் கிடையாது. அப்போ ஆரம்ப காலத்தில் நான் புரோக்கர் ஆஃபீஸ்லேயே போயிட்டு உட்காந்து அங்கே ட்ரேட் பண்ணுவேன். ஸோ காலையில் நைட் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு போயிட்டு அங்கே உட்காந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா ஜாலியாக வருவோம், லாஸ் வந்துருச்சுன்னா அது வேறு மண்டே சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வருவோம். இப்படி கற்றுக்கிட்ட காலம் அது ஆரம்ப காலத்தில். இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் சோசியல் மீடியாவை நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னாவே நீங்கள் கொட்டி கிடக்குது நாலேஜ் எல்லாமே. நீங்கள் எல்லா யூடியூப் சேனலுமே நான் குறை சொல்ல மாட்டேன். நிறைய பேசிக்ஸான கண்டென்ட்டு எல்லா யூடியூபர்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு ஓடனீங்கன்னா அது ஒர்க் ஆகாதான்னு எனக்கு தெரியாது. கிளியருங்களா? ஸோ பேசிக்ஸான விஷயங்களை நீங்கள் பங்குச்சந்தையை பற்றின எல்லா விஷயங்களும் யூடியூப்லேருந்து எடுத்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வேணும் அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு மென்டாரை செலக்ட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை மட்டுமே வச்சு காலம் ஃபுல்லாக நம்மளால் பயணம் பண்ணிட முடியும்னு நினைக்காதீங்க. ஈவன் தோ நான் கொடுக்குற கோர்ஸுமே கூட நான் என்னத்தை சொல்லியிருக்கேன், அதனோட பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம் என்ன, அதில் என்ன கான்செப்ட் இருக்குது, இதை புரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களுக்கு ஏற்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் மாற்றணும், ஃபைன் டியூன் பண்ணணும், டெய்லி படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கான மொமெண்டம் வரப்போ மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். உங்களோட மொத்த கேபிட்டலும் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ ஒரு 10% கேபிட்டல் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணணும். அதுவும் ப்ராஃபிட்டில் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணணும். அந்த மல்டிபிள் கால்குலேஷன்ஸ் போடவே கூடாது. உங்களுக்கான ப்ராஃபிட் 1:, இப்போ ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா 20 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துருச்சா வெளியில் வந்துருங்க. நீங்கள் ஓவரால் நம்ம வாங்குறது தான் லோ, நம்ம விற்கிறது தான் ஐ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. திரும்பவும் நான் நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு ஓடாதீங்க. யாருமே இந்த பங்குச்சந்தையில் எதையுமே இலவசமாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பங்குச்சந்தையில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கற்றுக்க தயாராக இருக்கணும். என்னால் கற்றுக்க முடியாது சார், நான் கற்றுக்கவே மாட்டேன் சார், நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க, நான் ப்ராஃபிட் பண்ணிடுறேன் சார், எங்கே பை பண்ணணும்னு சொல்லுங்கள், சாரிங்க, அந்த மாதிரி யாருமே சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. செபியோட ரூல். புரியுதா? இதெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு பங்கு சந்தையில் ட்ரேடே பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஃபைனலான விஷயம். இன்னும் சில நண்பர்கள் ரொம்ப 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 ஆக்டிவ். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லேப்டாப் வாங்க மாட்டாங்க, கம்ப்யூட்டர் வாங்க மாட்டாங்க, மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க, மொபைலை மட்டும் வச்சுக்கிட்டு பை செல் பண்ணாவே ப்ராஃபிட் பண்ணிவிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ குறிப்பாக சொல்லிகிட்டே இருக்கேன், நீ ட்ரேட் பண்ணுற எந்த நண்பர்களாலையுமே மொபைலை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும்னா வாய்ப்பே கிடையாது. மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். ஈவன் தோ இன்னைக்கு உள்பட நான் தப்பு பண்ணாமலாம் கிடையாது, நான் லாஸ் பண்ணாமலாம் கிடையாது, தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த தப்புலேருந்து ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கிட்டே தான் இருக்கும். லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த லாஸ்லேருந்து ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கும் ஏன் அந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கார்னிவலில் என்னை கூப்பிட்றப்ப நான் ஏன் போனேன், யாராவது ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணாத விஷயத்த அட்வான்ஸாக ஏதாவது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, நிறைய மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, யார்ட்டையாவது பேசும்போது ஏதாவது ஒரு ஸ்பார்க் ஆப்போசிட்லேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, அங்கே போகிறப்ப நம்ம டிமோட்டிவேட்டட் இருக்க நாமளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி நம்ம தேடுறோம். திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்க மாதிரி உங்களுடைய கொள்கைக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ, உங்களுடைய நோக்கத்துக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ தயவு செஞ்சு அவங்களெல்லாம் விலக்கி வைங்க. ஜெயிச்சவங்களை கேட்டால் ஜெயிச்ச கதையை சொல்லுவாங்க, தோத்தவங்களை கேட்டால் தோத்த கதையை சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம ஜெயிச்சவங்க கூட தான் இருக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்பயுமே உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து படிங்க, லேர்ன் பண்ணுங்க, மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் எங்கேயுமே ஓடாதுங்க. மார்க்கெட் அங்கே தான் இருக்க போகுது. ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி ரியலாகவே இது மேலே போகுமா, இதுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குது, செக்லிஸ்ட் டிக் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டில் வந்து ரேஞ்ச் பவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்போர்ட்டை உடச்சிருக்கு, ரெசிஸ்டன்ஸை உடச்சிருக்கு, மார்க்கெட் மேலே போகுங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்து வச்சுட்டு மண்டையில் போட்டு இடிச்சிக்கிட்டு ஐயோ என் காஸ்ட்டு வந்தால் போதுமே, என்னோட பணம் வந்தால் போதுமே, எனக்கு ப்ராஃபிட் வரலாம் பரவாயில்லைன்னு மண்டையை போட்டு உருட்டிக்காதீங்க. நிறைய விஷயங்களை இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நிறைய நம்மளோட யூடியூப்ஸில் சொல்லிட்டோம். மக்களுக்கு திரும்பவும் சொல்லணும் அப்படின்னா இதை தான் சொல்லணுமே தவிர இதை தவிர்த்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் நம்மளோட யூடியூப்பில் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம யூடியூப்பில் சொல்ல வந்த விஷயமே என்ன அப்படின்னா, யூடியூப்லேருந்து எனக்கு பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனலை ஆரம்பிக்கல. ஸோ மக்களுக்கு புரிகிற வகையில் பங்குச்சந்தையில் நடக்கிற விஷயங்களை சொல்லணுன்றதுனால தான் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணோம். மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ்களை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இனி வரும் காலங்கள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ்களும் ஸோ இப்படி ஒரு சைக்காலஜி ஓரியன்டான வீடியோஸ்கள் தான் நம்மளோட சேனலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, சார் நீங்கள் ஏதாவது ட்ரேட் கொடுத்துருவீங்களா, நீங்கள் ஏதாவது கால்ஸ் கொடுத்துருவீங்களா, ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரீயாக கொடுத்துருவீங்களா, ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீயாக கொடுத்தா அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் ஆகாதுங்க. ஓப்பனாக யூடியூப்பில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஸோ சீக்ரெட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீக்ரெட் உண்டு. அந்த சீக்ரெட்டை நீங்கள் தான் உங்களை பில்ட் பண்ணணும். நம்ம கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் என்னெல்லாம் மாடிஃபை பண்ணணுமோ, என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கணுமோ, நான் கொடுக்குறது ஒரு சின்ன சின்ன டாட், அந்த டாட்டை கனெக்ட் பண்ணுறது உங்களுடைய வேலை தான். இதையே என்னால் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற கோர்சஸை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. குவான்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிளான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எம்என்பி விடி 15 அப்படிங்கிற அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது மூலமா குவான்மேனில் 15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஜீரோ புரோக்கர்ன்றதை நம்பி ஓடாதீங்க, உங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு இருக்காது. ஸோ 5 பைசா அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் உழைக்காமல் பணம் வராது. மறுபடியும் ஒரு முறை நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆசையும் ஏக்கமும் ஒருபொழுதும் உங்களுக்கு செல்வத்தை சேர்க்காது. உங்களுடைய உழைப்பு மட்டுமே உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.